தொடரும். தன்னுடைய குடும்பத்துக்கு ஈக்குவலாக கதாநாயகன் நேசிக்கிற ஒரு அம்பாசிடர் இருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த காரை ஒரு தருணத்தில் போலீஸ் சீஸ் பண்ண போக தன்னுடைய காரை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்குற கதாநாயகனுடைய கதை தான் இது. ரைட்டிங், ஸ்டேஜிங், மேக்கிங் அப்படின்னு எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஒரு தரமான படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான தருண் மூர்த்தி. திருஷ்யம் படத்தில் வரக்கூடிய ஜோர்ஜ் குட்டி கதாபாத்திரத்துடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தானோ இந்த படத்தில் வரக்கூடிய மோகன்லாலுடைய கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் நமக்கு தோணுனா கூட அந்த அளவுக்கு சட்டலாக இல்லாமல் சும்மா மாசா பொழந்து கட்டியிருக்காரு மோகன்லால் அந்த கதாபாத்திரத்தை இந்த படத்தில். மோகன்லாலுடைய கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலாக வில்லனான பிரகாஷ் வர்மாவுடைய கதாபாத்திரத்தை எழுதி சும்மா மிரட்டி விட்டுருக்கு இந்த டீமு. பிரகாஷ் வர்மாவுக்கு இது முதல் படமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோகன்லால் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அகேன்ஸ்டாக, ஒரு ஃபினாமினல் ஆக்டருக்கு ஆப்போசிட்டாக முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற சம்பவம் எல்லாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வாய்ப்பில்லை ராஜா மொமெண்ட் அது. அவருடைய கேரக்டர் உள்ளே வர்ற ஒரு சீன்லையுமே இந்த ஆளை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வெறி ஆடியன்ஸான நமக்குள்ளேயே வருது பாருங்க. அதுதான் அந்த கதாபாத்திர வடிவமைப்புடைய வெற்றியாகவும் சரி, இந்த படத்துடைய வெற்றியாகவும் சரி நான் பார்க்குறேன். இவங்க 2 பேர் போக பினுபப்பு ஆகட்டும், சோபனாவாகட்டும் 2 பேரும் அந்தந்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். மெதுவாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷனை பில்ட் பண்ணிட்டு போய் ஒரு கட்டத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லி பரபரப்புடைய உச்சியில் போய் முடியுது. மோகன்லாலுடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கே கூட டெஃபினட்டாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2025 இந்த படம் நம்மளை பொறுத்தளவுக்கு. ஸோ நெவர் எவர் மிஸ் திஸ்.